ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். காந்தி டாக்ஸ் படத்துடைய 3வது நாளுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டோட்டலாக எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளவு, கர்நாடகா எவ்வளவு, அண்ட் ஓவர்சீஸ், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடு இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு டோட்டலாக 3 நாளைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னும் அதிகமாக எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3வது நாள் கலெக்ஷன் படம் 3வது நாளைக்கு மட்டும் 7,69,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் 3வது நாளைக்கு 7,69,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3 நாளைக்கும் சேர்த்து இந்த படம் 26,40,000 ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த படத்துக்கு பெரிய லெவலில் வரவேற்பு இல்லை அப்படின்றது தான் இது மூலமாக தெரியுது. அண்ட் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3வது நாளில் 2 லட்சம் ரூபாயும் அண்ட் 3 நாளைக்கு சேர்த்து 4,31,000 ரூபாயும் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ 3 நாளைக்கும் சேர்த்து 4,31,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். டே 3ல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாயும், டோட்டலாக 3 நாளைக்கும் சேர்த்து இந்த படம் 5 லட்சம் ரூபாயும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது எல்லாமே இந்த படம் லேக்ஸில் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுது. பெரிய லெவலில் இந்த படம் எதுவும் போகலை அப்படின்னு தான் தெரியுது. ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா 3வது நாள் 3 லட்சம் ரூபாயும், டோட்டலாக 3 நாளைக்கும் சேர்த்து 4 லட்சம் ரூபாயும் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையில் பெரிய லெவலில் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்றது தான் இது மூலமாக தெரியுது. கலெக்ஷன் ரொம்பவே கம்மி தான். ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்தா டோட்டலாக இந்த படம் 3வது நாள் 15,69,000 ரூபாயை கலெக்ட் பண்ணியிருக்குங்க. டோட்டலாக 3 நாளைக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 39,35,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. டோட்டலாக 50 லட்சம் கூட இந்த படம் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ இந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, இந்த படத்துடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தெரிவிங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது இந்த படம் ஒர்த்தா அப்படின்றதும் கொஞ்சம் உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தெரிவிங்க. ஏன்னா இந்த படம் சுத்தமாக கலெக்ஷன் வைஸில் பார்த்தா ரொம்பவே இன்னும் ஒரு 40 லட்சத்தை கூட இன்னும் இந்த படம் எட்டலை. ஸோ இது ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்காகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் அண்ட் சினிமா அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். யாராவது நம்ம சேனலில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா சேனலை விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பை பாய்.